இப்போ வர என்ன பண்றாங்க, அன்இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு பாக்ஸ்ல போட்டு ட்ரைன் பண்ணிடுங்க, ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்டேட் போர்ட்ஸ் ஒன்றா இருந்தாலும் சரி, நீங்க வந்து சிபிஎஸ்சி போர்ட்ஸ் ஒன்றா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா என்சிஆர்டி படிச்சே தான் ஆகும். Hello and welcome back to Study Alchemy, a space created by a student for the students to unlock the magic of learning. நான் முகமது அஷ்ஃபாக், உங்க மென்டர், உங்க அண்ணா, உங்க ஸ்டடி படி. இந்த வீடியோல நாம ஸ்டெப் வைஸ் பிளான் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜேஇ அண்ட் நீட் பத்தி பார்ப்போம். எஸ், ஐ ஹவ் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டெப் ஒன் இஸ் அட்டெண்டிங் த லெக்சர்ஸ் க்ளோஸ்லி. இப்போ நீங்கள் எந்த கோச்சிங்கில் போறீங்கனாலும் அங்கே வந்து லெக்சர்ஸ் நடத்துவாங்கள்ல, கிளாஸஸ் நடத்துவாங்கள்ல, அந்த கிளாஸஸை நீங்கள் வந்து க்ளோஸாக கவனித்து அட்டென்ட் பண்ணணும். நம்ம யூடியூப்லேயே நிறைய லெக்சர்ஸ் இருக்குது. ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜாயினிங் சம் அண்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர், ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேலை படிக்க முடியும். இப்போ கிளாஸ் நடத்தும் போது நீங்கள் ஃபோக்கஸோட கவனிக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது அன்இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுறாங்க. அப்படி பண்ணாதீங்கன்னா இப்போ வர என்ன பண்ணுறாங்க, அன்இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் எக்ஸாமில் உட்காந்து இருக்கும்போது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ எல்லா டாப்பிக்கையும் ஒரே ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல கிளாஸ் நோட்ஸில், கிளாஸ் நடத்தும் போது அந்த கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப் 2, கிளாஸ் நடத்தும் போது நோட்ஸை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கிளாஸ் நடத்தும் போது அவங்க வந்து சில கான்செப்ட்ஸ் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் நடத்துகிற டைமில் நீங்கள் வந்து நோட்ஸை எழுதுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் நடத்துறதை கவனிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் படிச்சிங்கன்னா நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக் ஷுர் தட் யூ லிசன் டு வாட் தே ஆர் ஸ்பீக்கிங். அது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு பாக்ஸில் போட்டு அண்டர்லைன் பண்ணிடுங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அந்த ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் நோட்ஸில் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களே, அவங்க நோட்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வரமாட்டிருக்குது அப்படின்னு இருக்கிற கொஸ்டின்ஸை கடைசியாக ஒரு மாட்டி மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது எல்லா கொஸ்டின்ஸையும் ரிவைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த வரமாட்டிருக்குதுன்னு மார்க் பண்ண கொஸ்டின்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும். இப்படிதான் நாங்கள் நோட்ஸ் எடுப்போம். இதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டெப் 3, என்சிஆர்டி ரீடிங். என்சிஆர்டி ரீடிங் ஆர் ரெஃபரன்ஸ் புக் ரீடிங் வந்து இஸ் மஸ்ட் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. இப்போ பயாலஜி எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஸ்டேட் போர்ட்ஸ் ஒன்றா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சிபிஎஸ்சி போர்ட்ஸ் ஒன்றா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக என்சிஆர்டி படிச்சே தான் ஆகணும். ஏன்னா 98 to 99% ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் ஃப்ரம் என்சிஆர்டி இன் பயாலஜி. ஸோ நீங்கள் என்சிஆர்டி வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா இதையுமே நீங்கள் என்சிஆர்டியில் படிச்சு தான் ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் த பேஜ் ஆஃப் என்சிஆர்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ என்சிஆர்டியில் நான் இந்த இடத்துல போடுறேன். என்சிஆர்டியில் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்பவுமே ஸ்கிப் பண்ணுவோம். ஆனால் அதுலேருந்து இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சம்மரி பேஜ்லேயும் வந்து அங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் என்சிஆர்டியில் இருக்க எல்லா நூக் அண்ட் கார்னரையும் படிக்கணும். திஸ் இஸ் ஃபார் பயாலஜி. அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுமே இதே ஸ்ட்ராட்டஜி தான். அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நம்ம என்சிஆர்டி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதில் உள்ள கொஸ்டின்ஸ், செலக்டட் கொஸ்டின்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்சிஆர்டிலே. அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்புறம் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பாருங்க. இப்போ ஃபிசிக்ஸ்க்கு எடுத்துட்டோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சாப்டர்ஸ்க்குமே நீங்கள் என்சிஆர்டி படிக்கணும்னு தேவையில்லை. ஃபிசிக்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் கிளாஸ் நோட்ஸ், அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் பற்றி நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிளாஸ் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த தியரி பாயிண்ட்ஸு, கொஷின்ஸு, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணணும். என்சிஆர்டி எந்த சாப்டர்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 12th இருக்க சில சாப்டர்ஸ் தியரிட்டிக்கல் சாப்டர்ஸ்னு இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அப்புறம் மாடர்ன் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர், இந்த 4 யூனிட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 யூனிட்ஸ் தான் வந்து நீங்கள் என்சிஆர்டி படிக்கணுன்ற அவசியம் இருக்கும். மற்ற யூனிட்ஸ்க்கு நீங்கள் என்சிஆர்டி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது.
ஓகே, திஸ் இஸ் அ ஸ்பெஷல் செக்ஷன் ஃபார் தி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்க, நீங்கள் ட்ராப்பர் கிடையாது. ட்ராப்பர்லாம் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி போர்டு மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஏற்கனவே இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்சிஆர்டி புக்கையும் படிச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மட்டும் டெவலப் பண்ணாமல் இருங்க. நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், என்னால் கிராக் பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் டெவலப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் கிராக் இட். இப்போ நம்ம 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். நீங்கள் இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்க, நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கையும் படிக்கணும். அந்த நிலைமையில என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லைட்டாக ஸ்டேட் போர்ட் புக்கை நீங்கள் ஒரு வாட்டி படிச்சு உங்கள் கான்செப்ட்ஸை லைட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்னதான் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோச்சிங்கோ ஒரு யூடியூப்லையோ லெக்சர்ஸ் பார்க்க தானே போறீங்க. அந்த லெக்சரோட நோட்ஸை வந்து நீங்கள் பேஸாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி கண்டிப்பாக படிக்கணும். இதுக்கு பயாலஜிக்கு நீங்கள் எவ்வளோதான் ஸ்டேட் போர்ட் புக் படித்தாலும் அவன் என்சிஆர்டியில் தான் கேட்பான். ஸோ யூ ஷுட் ரீட் என்சிஆர்டி ஈவன் when you are from state board. அது புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்சிஆர்டி பிடிஎஃப் வந்து ஈஸியாக என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீட்டுக்கு சொல்லிட்டேன்ல, நீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 98 to 99% ஆஃப் தி கொஷின்ஸ் ஃபார் பயாலஜி கம்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ ஃபோக்கஸ் ஆன் என்சிஆர்டி ஈவன் இஃப் யூ ஆர் அ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். ஸ்டெப் 4, சாப்டர் வைஸ் கொஷின் ப்ராக்டிஸ். இந்த சாப்டர் வைஸ் கொஷின் ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணணும், சாப்டர் வைஸ்ன்னு மட்டும் கிடையாது, டாபிக் வைஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட் அண்ட் டைமென்ஷன் எடுத்திருக்கீங்க. யூனிட் அண்ட் டைமென்ஷனில் வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ்ன்னு ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க. படிச்சுட்டு என்ன பண்ணணும், கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு நீங்கள் கோச்சிங் போகிற இடத்துல ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஒரு டெய்லி ஹோம் அசைன்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஷீட்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிவைக்யூஸ், டாபிக் வைஸ் பிவைக்யூஸ்னு ஒரு புக் இருக்கும். அது காமிக்கிறேன், நான் லிங்க் கீழேயும் போடுறேன். அந்த டாபிக் வைஸ் புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி அதுலேயும் டாபிக் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது 2 டாபிக் வைஸ். இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் சால்வ் பண்ணலான்றது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த புக்ஸை வாங்கி சால்வ் பண்ணுங்க. ஓகே, இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கவர் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு வந்து புது கொஷின்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தட் எவ்வளோக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் புக்ஸில் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்கும். சரியா, லெவல் 1 வந்து மோஸ்ட்லி ஈஸி கொஷின்ஸ் இருக்கும். அது நீங்கள் டாபிக் வைஸ் நிறைய மாடியூல்ஸில் வந்து டாபிக் வைஸாகவே இருக்கும் லெவல் 1. அதே மாதிரி அதை நீங்கள் டாபிக் வைஸாக கூட சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லெவல் 2, லெவல் 3 எப்போ சால்வ் பண்ணணும், நீங்கள் டோட்டல் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்னென்ன புக்ஸு, என்னென்ன டீட்டெயில்ஸு, எங்கே வாங்கலாம், என்ன லிங்க், எல்லாமே வந்து ஐ வில் சூன் அப்டேட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, now let's move on to the step 5. Step 5, ரிவிஷன். சரி, இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ண போகிறோம்னு பேசுகிறோம். எப்படி பண்ணலாம் நான் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சாப்டர் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்டர் முடிக்கும்போது நான் பண்ண மாட்டேன். ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் ஒரு லெக்சர் அட்டென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெக்சரில் நான் 10 பேஜஸ்க்கான ஒரு நோட்ஸ் எழுதுனேன்னா ஷார்ட் நோட்ஸில் அது ஹாஃப்லேருந்து 1 பேஜுக்குள்ளே எழுத மாதிரி பார்ப்பேன். பட் யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யூ ஆர் ரைட்டிங் ஆல் த டீடைல்ஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அந்த டீட்டெயில் வந்து உங்கள் ஷார்ட் நோட்ஸில் இருக்கணும். அப்புறம் இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் ஆகும், அந்த கொஸ்டின் அப்படி சால்வ் ஆகும்னு சில ட்ரிக்ஸ் சில இதெல்லாம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னலாம் நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ஷார்ட் நோட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் நோட்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துறீங்க. ஒரு சாப்டர் வந்து மேக்ஸிமம் 5 to 6 பேஜஸ். பட் என்ஷூர் தட் யூ ஆர் கீப்பிங் த சாப்டர்ஸ் வித்தின் 2 to 3 பேஜஸ். அப்புறம் நல்லது, நீங்கள் மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா 5 to 6 பேஜஸ்க்குள்ள சாப்டரை டீட்டெயிலாக ஷார்ட் நோட்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி படிக்க முடியாது. ஏன்னா எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட்டு. ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் கவர் ஆகிற மாதிரியே பாருங்க. ஓகே, அந்த ஷார்ட் நோட்ஸ் மேலே ரிவைஸ் பண்ணுறீங்க. ரிவைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் திருப்பி ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வந்து மைண்ட் ரிட்டென்ஷன் ஆகும். சரி, அப்போ எங்கே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் நோட்ஸ் இருக்கும்ல, உங்கள் நோட்ஸில் நான் என்ன சொன்னேன் முன்னாடி, நோட் மேக்கிங் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்க கொஸ்டின், வராத கொஸ்டின் அதெல்லாம் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கோ ஸ்டார் மார்க்கோ போட சொல்லியிருந்தேன்ல, அந்த கொஸ்டினை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் மேக் பண்ணிக்கலாம். ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. போக ஃபார்முலா பைல போகும். thousands ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாதுல்ல, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து நீங்கள் ஃபார்முலா ஷீட் மாதிரி ஒரு பேஜில்
இந்த சாப்டருக்கான ஃபார்முலாஸ், சில சாப்டர்ஸ்லாம் ஃபார்முலாஸ் கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு பேஜ் 2 சாப்டருக்கான ஃபார்முலா, அது மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா ஷீட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா ஷீட்டோட சாம்பிள் வந்து நான் இங்கே போடுறேன். நீட் அண்ட் ஜேஇ மெயின்ஸ்க்கு இது ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப் வந்து டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் அனாலிசிஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறனோ அதோட இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 சாப்டர் முடிச்சிட்டிங்க. நான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா, நீங்களா டெஸ்ட் அங்கங்கே எடுத்து எழுதுறத விட ஒரு டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வாங்கிட்டு அந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் டைமென்ஷன், பேசிக் மேக்ஸ், வெக்டார், அப்புறம் மோஷன் இன் பிளேன், மோஷன் 1D அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இது என்னது, சாப்டர் வைஸ் ஆர் யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டே வருவீங்க பார்த்தீங்களா. அப்புறம் 11th முடியும் போது 11th ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸும் எழுதணும். அப்புறம் 12th முடியும் 12th ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதணும். அப்புறம் டோட்டல் மார்க் டெஸ்ட் எழுதணும். டோட்டல் மார்க் டெஸ்ட் அப்போ 11th and 12th ரெண்டுமே சேர்ந்தாப்புல டெஸ்ட் சீரிஸ் வரும். அந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் வாங்கி எழுதுனீங்கன்னா அது அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கோ ஜேஇக்கு எக்ஸாமுக்கோ முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களால் வந்து நல்லா எழுத முடியும். டெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெஸ்ட் அனாலிசிஸ் அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இது யோசிப்பீங்களா. அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, உங்கள் நோட்ஸில் எழுதிருங்க. உங்கள் நோட்ஸ்லேயும் உங்கள் ஷார்ட் நோட்ஸ்லேயும் அந்த கொஸ்டின் ஒரு ஜிஸ்டா, அந்த கொஸ்டின் ஃபுல்லாக எதுவும் தேவையில்ல, ஒரு ஜிஸ்டா அந்த கொஸ்டினை பார்த்து எழுதிட்டு அதை எப்படி ஆன்சர் பண்ணலான்றது நீங்களே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சரியா? அப்புறம் ஏதாச்சும் புது ட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பீங்க, அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் ஷார்ட் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் அனாலிசிஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன். ஜஸ்ட் கிவ் மீ டைம். Within 2 weeks I will put all the videos that I have promised to you. எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஃபார் ஜே அட்வான்ஸ்ட். இப்போ நீங்கள் ஜே அட்வான்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜே அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஜே அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். ஜே அட்வான்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் புக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது எப்போ சாப்டர் முடிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த சாப்டர்ல கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஜே மீன்ஸ் லெவலுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜே அட்வான்ஸ் லெவல்ஸ் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஷின் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 70% ஆஃப் சிலபஸ் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜே அட்வான்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து ஹை லெவல் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஹை லெவல் கொஷின்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மெமரி பவர் இல்லை உங்கள் திங்கிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஜே அட்வான்ஸ் டெஸ்ட் சீரிஸும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜே அட்வான்ஸ்ட். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, உங்களால் கண்டிப்பாக நீட் அண்ட் ஜேஇ கிராக் பண்ண முடியும். It all depends on the strategy and the motivation that you have. Consistent practice, smart revision and plan are the 3 things that separate toppers from droppers. So best of luck. If you found this video useful, like, share and subscribe. And another important thing, நான் வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலில் நம்ம 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் I will be ready to give. இந்த சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. Until then, signing off. This is Ashfaq. This is Study Alchemy. Bye.